லெஃப்ட்ல விஸ்கி, ரைட்ல பியர். சியர்ஸ். ஆமா, கத்த கத்தியாவா நோட்டுகளை கொடுத்தா? நானும் அதுங்களை அங்கங்க அனுப்பிச்சு வச்சா 1000 500 அதுங்க வாங்கிக்கிடுங்க. கேவலம் 50 100 கமிஷனா எனக்கு கொடுக்குறங்க அல்பீங்க. ஆமா, நீ சொல்றத பார்த்தா அவகிட்ட நிறைய கறக்கலாம் போல இருக்க. பேசாம அவளையே பர்மனண்டா செட்டப் பண்ணிட. கழுத, அது வெண்ணடா, உருக்கனாதான்டா நெய்யாகும். நான் தான் என் கையிலேயே நெய் வச்சிருக்கேன். கையில நெய்யா? நீட்டு காட்டு. ஆமா, அதான் குழகுழன்னு இருக்கு. காமெடி பண்ணாதடா கழுத. நான் நெய்யின்னு சொன்னது என் பாட்டில படுறாளே கீதா, அவளை சொன்னேன்டா. கீதாவா? காரு, பங்களா, எஸ்டேட், ஃபேக்டரி எக்கச்சக்கம். அவ பெரும் புள்ளியாச்சே. அதனால தாண்டா அவளுக்கு வச்சிருக்க நான் புள்ளி. தேருமா? தேருமா என்ன? தேர்த்தி விடுவோம். கூடிய சீக்கிரம் உன் வழிக்கு அவளை கொண்டாந்துரு. ஓகே ஓகே, கொண்டாந்துருவோம். சீக்கிரம் பா, அப்பதான் இங்க ஒரு பாரே செட்டப் பண்ண முடியும். ஊத்திக்கிட்டமா? ஊத்திக்காத, கொட்டிக்கோ. என்னடா கலக்கிறேன்? எந்த மருந்தா இருந்தாலும் கலக்கித்தான் குடிக்கணும்னு டாக்டரே சொல்லியிருக்காரு. எவன் ஒருத்தன் வாழ்க்கையில படிப்படியா முன்னேறானோ அவன் தான்டா மனுஷன். நேற்று 800 மில்லி சாப்பிட்டு இருந்தேன், இன்னைக்கு 250 மில்லி சாப்பிட்டு இருக்கேன். முன்னேற்றம் இல்லைங்கய்யா. குட் மார்னிங்டா மாப்பிள்ள. கடவுளே, காலங்கத்தால ஏத்துட்டேடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, இதான் ஏங்க பாட்டில் உடைஞ்சிட போகுது. விடுறாடே. நீ எப்பவும் ஸ்டடி. வயசான காலத்துல அம்மா என்ன கஷ்டப்படுத்துற? உன்னை திருத்தக்கூடாதுன்னு கேக்குறாங்க. நீ எங்க அம்மா ஒரு கிழக்கட்ட. சின்ன வயசுல நான் குளிக்கன்னா பட்டை போட கூடாதான்னு சொல்லும். அப்பெல்லாம் நான் பட்டையே போடுறது இல்ல. இப்ப நான் தினைக்கும் பட்டை போட்டு போறேன்னா கட்டையில போறேன்னு திட்டுது. அத விடுறா, நாடம் பொழுத கவனி. படிச்சவனி ஏன்டா அந்த பட்டையெல்லாம் அடிக்கிற? படிச்சவன் சொல்லி என்னோட வயிற்றுச்சில கலப்பாதரா. படிச்சவனுக்கு வேலை கிடைக்கலன்னு விரக்தி அடைஞ்சிட்டான்னு வச்சுக்க, அவன் பட்டை அடிக்கிறதோட இருக்க மாட்டான். பட்டை காய்ச்சினாலும் காய்ச்ச வேண்டாம். நாம படிச்சோம் படுறா பிஎஸ்சி, அது சோறு போடுதுங்கிறியா? ஆனா நீ யோசிக்கிற பார், பி கார்டு சி கார்டு, அதானடா சோறு போடுது. கடையில இருக்குது பார் பிஎஸ்சி செருப்பு, அதுல கூட விலை என்னன்னு போட்டு வேல்யூ தொங்குதுடா. ஆனா நம்ம பிஎஸ்சிக்கு வேலையும் இல்ல வேல்யூவும் இல்லடா. தண்ணி அடிச்சாலும் தத்துவம் நல்லாவே பேசுற. தண்ணி அடிக்கிறதுனாலதான்டா தத்துவமே பேச முடியும். இன்னைக்கு ஈவினிங் ப்ரோக்ராமுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன். தங்கச்சி கீதாவுக்கு சொல்லிட்டேன், ஐ எம் ஸ்டடி. நீ ஈவினிங் ஒரு டாக்ஸி எடுத்துட்டு ஏறிக்கிற, அந்த பாடா போனவன் ட்ரம் அடிக்கிறான் அந்த சிவாவை ஏத்திக்கிற, எக்கானமி மெயின்டைன் பண்ணும், கரெக்டா வந்துடுற. சும்மா சொல்லக்கூடாது மது, நீ தண்ணி அடிச்சாலும் வேலையில கரெக்டா இருக்க. அதான் நம்ம ஸ்பெஷாலிட்டி. ஹாய், ஹலோ சிவா, ஹவ் ஆர் யூ? லாங் டைம் நோ see. எப்படா வந்த? இன்னைக்கு மார்னிங் தான் வந்தேன். தாய்லாந்துல இருந்து சுவிட்சர்லாந்து, சுவிட்சர்லாந்துல இருந்து அயர்லாந்து, அயர்லாந்துல இருந்து ஸ்காட்லாந்து, ஸ்காட்லாந்துல இருந்து நேரா மதர்லாந்து, ஸ்ட்ரைட்டா இங்க தான் வரேன். நேரா ஃளைட்ல இங்க தான் வந்திருக்கேன். நோ நோ நோ, ஏர்போர்ட்ல இருந்து டாக்ஸில வந்தேன். சிவா, உனக்கு ரொம்ப பிடிக்குமே பைபே சிகரெட், இந்த அல்ல அப்படியே அல்ல. ஆடா ஜான்சன், இப்பெல்லாம் நான் சிகரெட் பிடிக்கிறத விட்டுட்டேன். Is it? How about you, miss? Oh, Indian woman, no smoking. It's all right. நீ வழக்கமா குடிப்பிய ஸ்காட்ச் விஸ்கி ஒரு டசன் தள்ளிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு சாயந்தரம் பெரிய பார்ட்டி கொடுக்க போறேன், நீ கண்டிப்பா வரணும். தூள் கலப்பிடுவான். நோ 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 நோ, நான் தம்மே அடிக்கிறது இல்ல. எங்கடா தண்ணி அடிக்க போறேன். Leave me alone. Go and enjoy yourself. What nonsense? No smoking, no drinking. ஏன் யாரையாவது லவ் பண்றியா? சிவா, லவ் பண்ணாலே ஒரு பெரிய ஆபத்து. அதை தொடாதே இதை தொடாதேன்னு 1000 கண்டிஷன்ஸ் போடுவாங்க. அப்ப நான் வரட்டுமா? பை 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 சிஸ்டர். வித் கண்ணாடி அண்ட் வித்தவுட் கண்ணாடி பாப்பா நல்லாவே இருக்கிறா. சிஸ்டர், நீங்க தான் இவனை திருத்திட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓவரா திருத்துறாதீங்க, பய பண்டாரம் ஆயிட போறான். அப்ப நான் வரட்டுமா? பை 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 சிஸ்டர், பை 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 பை. டைரர் டபுள் ஸ்காட்ச், மேக் இட் வெரி ஸ்ட்ராங். அப்ப நான் வரட்டுமா? பை பை சிஸ்டர், சிஸ்டர், பை பை. இப்ப என்ன செய்யறதுன்னே தெரியலடா. கடைசியா நகையெல்லாம் கட்டி கொடுத்தேன். கலட்டி கொடுத்துட்டால, அப்ப அவளை கலட்டி விட்டுற வேண்டியதானே? கட்டுறதா? கண்ணா,
இதுக்கு பேர் என்ன? பத்தி புட்டி. இது பத்திட்டா வெத்து புட்டி. எடுத்துக்கடா புது புட்டிய. என்னடா சொல்ற நீ? என்னால ஒண்ணுத்தையுமே புரிஞ்சுக்க முடியல. இந்த சுத்தல் சுந்தரமூர்த்தியுடைய பாணியே தனி. அங்க இருக்கிற பிஸ்கியோட இங்க இருக்கிற சோடாவை எப்படி மிக்ஸ் பண்ணி அடிக்கிறேன்னு பாரு. வாட்ச் மீ. இதே மாதிரி இங்க இருக்கிற வெத்து சோடாவான ஒன்ன எங்கேயோ இருக்கிற வெள்ளக்கார பிஸ்கியோட மிக்ஸ் பண்ண போறேன். அண்ட் ஃபிட்டிங். தட் இஸ் சுந்தரமூர்த்தி. நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் தான்டா இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்ன நம்பி கீதா சொத்து சுகம் எல்லாத்தையும் உதறிட்டேன் பின்னாடி வந்தா. அவளை நட்டாத்துல தள்ளனடா. அதனால தான் நான் நடுத்தரவுல நின்னு சிரிப்பா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ சிரிப்பா சிரிக்க வேண்டியவன் தான். புத்தி கட்டு அலையற. பத்தினி ஆயிலாட்டா என்னடா? அவகிட்ட தான் பணம் இருக்குது இல்ல. கற்பான் கற்பு, புடலங்கா கற்பு. பொண்டாட்டி கிட்ட கற்பு இல்லைன்னா என்னடா? கறி எடுத்து பூச வேண்டியதானே. கற்பு தானே வந்துட்டு போகுது. 6 மாசமா என் கழுத்தை அறுக்கிற. எனக்கே விஸ்கி வாங்க பணம் பத்தல. உனக்கு வேற சாராயம் வாங்கி ஊத்த வேண்டியிருக்கு. அவகிட்ட தான் பணம் இருக்குது இல்ல. அங்க போய் வாங்கிக்க வேண்டியதானே. ஓ பணம் பணம். அதுக்காகத்தானடா பைத்தியக்காரனா அலைஞ்சுக்கிட்டு இருந்த இத்தனை நாளும். அவகிட்ட பணம் இருக்கு, ஆனா பத்தினித்தனம் இல்லையே. அடுத்தவன் கூட படுக்கிற அவ கூட வாழ்றதை விட அடுத்த வேளைக்கு சொத்துக்கு இல்லாத அந்த பிச்சைக்காரனா வாழ்றதே மேல். பிச்சைக்காரனா தானே? அல அல. ஆனா எங்கிட்ட மாத்திரம் பாத்திரம் கேட்காத. நான் கேட்க வேண்டியதெல்லாம் கீதா கிட்ட மன்னிப்பு மட்டும்தான்டா. ஆனா அவளை எந்த முகத்தை வச்சுட்டு பாப்பேன்னு தான் எனக்கே தெரியல. இதே முகத்தோட தான் வேணும்னா ஒரு பெட்ஷீட்டை போட்டு மூடிக்க. பார்க்கணும்னு சொன்னியே, போய இடத்த காலி பண்ணு. என் நிலைமை நீ இதையும் பேசுவ எதையும் பேசுவ. நான் வரேன்டா. என்ன இவன் சினிமா படத்துல கிளைமேக்ஸ்ல வில்லன் திடீர்னு திருந்துற மாதிரி திருந்திட்டான். நாம மட்டும் திருந்தவே கூடாது. பொழப்பு கெட்டுடும். நேத்து ஸ்டேஜ்ல நானும் கீதா நிக்கிற மாதிரி ஒரு ஸ்டில் எடுத்தியே, அது எப்படி வந்திருக்கு? சாரி ரமலா, அது மட்டும் கிளிக் ஆகல. மாப்ள அது மட்டும் கிளிக் ஆகலையாண்டா. அடே கோபி, எல்லாம் என்னடா போட்டோ எடுக்கிற? பட்ட போட்டா போட்டோ எடுத்த கிளிக் ஆகலங்கிற. என்னடா தொல் பண்றீங்க நீங்க எல்லாம்? சரி சரி, காலகாலத்துல இதை பிரிண்ட் போட்டு சீக்கிரம் கூட போ. மது, நீ கீதா பாப்பியா? பாப்பன, என்னடா விஷயம் சொல்லு. சிவாவும் கீதாவும் க்ளோஸா இருக்க ஸ்டில் ஒண்ணு ப்ளோ பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை இன்னைக்கு ஈவினிங் குள்ள ரெடி பண்ணி கொடுத்துறேன். தயவு செய்து போச்சு வேணாம் சொல்லுப்பா. மாப்ள, சிவாவும் கீதாவும் க்ளோஸா இருக்கிறத ப்ளோ பண்ண சொல்லி தங்கச்சி சொல்லிருதாண்டா. ஹே, விஷயம் ரொம்ப பெருசா போகுதுடா. சுத்தி வளைச்சு பேசுறத விட ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாவே வரம்மா. நீ என்னோட தங்கச்சி, உன் மேல எனக்கு அக்கறை இருக்கும்னு நீ நம்புனா சிவாவை நீ விரும்புறது எனக்கு பிடிக்கவே இல்லம்மா. அவன் ஒண்ணு என் திங்கிற சொத்துல மண்ணாவாரி வச்சில்ல. ஆனா அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. நடுத்தெருவுல அலையிற அந்த நாய நீ நடு வீட்டுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கலம்மா. அவர் உதாரணத்தை கூட நாயின்னு சொல்லாதீங்கண்ணா. ஆமாம்மா, நாய்க்காவது நன்றி உண்டு, அவனுக்கு அது கூட கிடையாது. அவனை பத்தி உன்கிட்ட சொல்ல போய் என் மேல உனக்கு வீணாயே வருத்தம். ஏதோ மனசு கேட்கல, அந்த வழியா போகாத, ஆபத்துன்னு சொல்லி அபாயங்கிற போட போட்டுட்டேன். திரும்ப அதே வழியா போறதும் போகாததும் உன் இஷ்டமா. So sorry. இட்ஸ் ஆல் ரைட். ரொம்ப நேரம் காத்துக்கிட்டேனா? இல்ல, டெலிபோன்ல டைம் ஆயிடுச்சு. நான் இது வரைக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பழக்கமே இல்ல. உங்களுக்காக என் பழக்கத்தை மாத்திக்கிட்டேன். I am lucky. நீங்க கூட உங்க பழக்கத்தை எனக்காக மாத்திக்கலாம்னு நினைக்கிறேன். Why not? What? அதாவது நீங்க ட்ரம் அடிக்கிறது எனக்கு பிடிக்கும், ஆனா தம் அடிக்கிறது எனக்கு பிடிக்கல. உனக்கு ஒண்ணு பிடிக்கலன்னா நான் தொடவா போறேன். உனக்காக நான் எதையும் தியாகம் செய்ய தயாரா. அப்படி என்னடா இருக்கிறதுல விளையாடுறியா? உனக்கு வந்த லெட்டர் தான், மொட்டை கடுதாச்சு. படிக்கிறேன். அடே மோளம் தட்டுறவனே, இனிமே என் பொண்டாட்டிய வந்து நீ பாத்தீன்னா நடக்கிறதே வேற. 24 மணி நேரத்துல உன் தலைய திருகிடுவேன். உன் தலைய மட்டும் இல்லடா, உன் கூட இருக்கிறானே பம்பத்தலைய, என்னத்தான் அவன் தலையும் சேர்த்து திருகிடுவேன். ஜோக்கிறத எப்படி மிரட்டு இருக்கிறான் பாத்தியா? யாரடா அவன் பொட்ட பையன் மொட்டை கடதா செய்திருக்கான்? கண்ணா தில்கடி, நமக்கு நேரம் நல்லா இல்ல,
எதுக்கு இந்த அனாவசிய வம்பெல்லாம்? அவளை பாக்குறத நிறுத்துறேன். நான் போய் பார்க்க வேணாம்னு நினைச்சா கூட என்னால பார்க்காம இருக்க முடியாதுடா. ஏன் அந்த அளவுக்கு நெஞ்சத்தை கிள்ளிட்டாள? தலைய கிள்ளிட போறான்டா, ஜாக்கிரதை. நீ வேற பயமுறுத்தாதடா. நான் இந்த லெட்டரை வச்சுட்டு என்ன பண்றேன்னு தெரியாம குழம்பி போயிருக்கேன். ஏன் குழம்புற? சுத்தமா அவளை பாக்குறத விட்டுடு. எப்படிடா பார்க்காம இருக்க முடியும்? இந்த லெட்டர் எழுதுன கையெழுத்து போடல, பிரமட்ரஸ் எழுதல. நான் எவன் பொண்டாட்டின்றா கண்டேன்? ஒன்னா ரெண்டா எவன் பொண்டாட்டியோ லிஸ்ட் இருக்கானே. சம ஜோக் அடிச்சடா. இந்த ஒரு தம்மடி. டேய் கழுத, இனிமே சிகரெட்டை கூட சீக்கிரட்டா தான் குடிக்கணும். ஏன் இது சீட்டு பாக்கெட்டா? அது இல்லடா, கீதாவோட காதலுக்கு கீ தான் நல்ல தந்துட்டேல்ல, அதான்டா அவன் முன்னாடி சிகரெட்டை கூட குடிக்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நடிக்கிறதுக்கு நமக்கு சொல்லியா தரணும்? அடிச்சு விடு. நீ நாளைக்கு ஒரு செட்டப் பண்ற, கீதா அப்படியே சும்மா தலை சுத்தி கீழே வந்துற மாதிரி. செட்டப் தானே, சொல்லியா தரணும்? ஒரு கெட்டப்போட செஞ்சு முடிக்கிறேன். என்னன்னு மாத்திரம் என் காதுல போடு. எக்கச்சக்கமா சுத்து தேருமில்ல அவளுக்கு.